நம்மளோட லாஸ்ட் போல் டிசைடர் மேட்ச் கரம்ப விடுதி விசஸ் நாட்டுச்சாலை. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பிரபு மற்றும் சுகன். ஃபர்ஸ்ட் ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஒன். இந்த மேட்சுக்கு 4 ஓவர். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு வரன். பவுலரோட செகண்ட் ஒன் சின்ன நிக்க இருந்துச்சு. நல்ல டேக்கன் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஹைட்மேன் விக்கி. தேர்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு. அந்த இடத்துல கொஞ்சம் ஏடா கூடமா இருக்குது, ஆனாலும் தெளிவாக ஸ்டாப் பண்ணுறாரு. டெலிவரி பவுலர் கையில் இருந்து டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நம்ம அப்டு ஏக்கரா வந்தார். தட்டி விட்டு ஒரு ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா சூப்பராக ஃபீல்டர் குயிக்கராக போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கு போயிருந்தாரு. ஆனதுக்கு அப்புறம் உடம்புல பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். குயிக்கராக போயிட்டாரு. 1 2 பார்த்தா வரேன். 4 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட அழகன். ஃபர்ஸ்ட் பாலே அங்கே ஸ்டாப் பண்ணுற பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணாரு வரேன். செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கு போனார். நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு கீப்பர். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போணுச்சு. மிஸ் ஃபீல்டு நடக்க 1 2 பார்த்தா வரேன். அவளோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி சுற்றிக்கு திரும்பி ஆடி இருக்காரு. கேப்பில் தான் போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் போயிட்டாரு குயிக்கரா. எக்ஸலன்ட் த்ரோ, சூப்பராக த்ரோ அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் மறுக்கு போய் ஆட பார்த்தாரு. லோ கேப்டா சூப்பராக செம்ம பேஸில் போட்டிருக்காரு பவுலர். டாட் பால். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் போட்ட பால் அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் தான் போயிருக்கு. 1 பவுன்ஸில் பவுண்டரியா இல்லை ஃபீல்டர் போயிடுறாருன்னு பார்த்தா விரட்டி போய்க்கே இருக்காங்க. ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி 11 ரன் அடிச்சிருக்காங்க கரம்ப விடுதி. ஒரு பட சடகோபன். ஃபர்ஸ்ட் ஒன் விரட்டி வந்துருக்காரு. 1 2 பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. த்ரோவையும் தெளிவாக அடிச்சிருக்காரு. மிஸ் பண்ணியிருக்காங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம சப்போர்ட் பண்ணி போனாரு. தெளிவாக போட்டிருக்காரு பவுலர். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நம்ம தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா இதுக்கு முன்னாடியும் நல்லா ஸ்டாப் பண்ணியிருந்தாரு. ஃபோர்த் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு. பவுலர் ஸ்டாப் பண்ணுறாரு பார்த்தா அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் தேடி போயிருக்கு. அந்த கரைக்கு முன்னாடி வந்து எடுத்திருக்காரு. பாரதிட்டாவே அடிச்சிருக்காங்க. அம்பேர் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். விக்கெட் சொல்லியிருக்காங்க. எக்ஸலன்ட் த்ரோ. விக்கெட்ல விக்கெட் கொண்டாரு. இந்த கரைக்கு முன்னாடி இப்போ சைக்கிளா பிரபாகர். அது நான் ஃபர்ஸ்ட் பால்லே பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா அவங்க ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ண முடியல. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு பிரபாகர். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல அங்கே கேட்ச பிடிக்கிறான்னு பார்த்தா நல்ல டேக்கன் சூப்பராக கேட்ச பிடிச்சிருக்காரு. பவுண்டரி அடிச்ச பேட் சொன்னா அடுத்த பால்லே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சட்டகோபன். 3 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க கரம்ப விடுதி. விசால் ஃபர்ஸ்ட் ஒன் படைச்சு போட்ட பால் அடிச்சிருக்காரு. கேப்ல தான் போயிருக்காங்க. குயிக்கிற பாலுக்கு வந்துருக்காரு. மிஸ் பண்ணிருக்காங்க. லைக் நீங்க 2 ரன்னா ரன் அவுட் பார்த்தா 2 ரன் அவுட். செகண்ட் ஒன் நம்ம மறுக்கு போனாரு. அங்கே தெளிவாக போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரன் அவுட். தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆஃப்ல ஃபீல்டர் கேட்ச பிடிக்கிற மாதிரி தான் மிஸ் பண்ணியிருக்காங்க. லக்கிலிங்க ஒரு பவுண்டரி சூப்பராக தெளிவாக பிளேஸ் பண்ணாரு. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸான பால் இதையும் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே மிஸ் ஃபீல்டு நடக்க 2 ரன்னு பார்த்தா போட்டாங்க. எஸ். ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி ஃபுல்லாக மறுக்கு போய் என்ன ஆடி இருக்காரு. ஐயோ இங்கே ஃபீல்டர் விழுந்துட்டாரு. விழுந்தும் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட் எஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல டெடிகேஷன். அங்கே தடுப்பலால் தடுக்கப்பட்டு அங்கே ரன் அவுட்டாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. லாஸ்ட் பால். ஸோ அது காரணமாக கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும். அங்கே 2 ரன். 3வது ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா எஸ் இங்கே மிஸ் ஃபீல்டு பண்ணியிருக்காங்க. 4வது ரன்னுக்கான ட்ரை கண்டிப்பாக ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியனில் யாருமே இல்லை. சொல்ற ஓடவே முடியல. ரொம்ப நின்ட்டாரு. அங்கே ரன் அவுட் மூலம் இந்த பந்துக்கு 3 ரன் டார்கெட் அப்படி நம்மள ஓடி பேட்ஸ்மேன் அழகன். ஃபர்ஸ்ட் ஓவர் பட பிரபு. ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் அஸ்வின் விரட்டி போனாரு. ஆனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. சூப்பர் ஆனாரு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. அழகன் தன்னோட பேருக்கு தகுந்த மாதிரி ஆடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவளோட செகண்ட் ஒன் குயிக்கான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பிரபு. பிரபுவோட தேர்ட் ஒன் அடைச்சு போட்ட பால ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணாரு அப்படின்னு நினைக்கிறேன். த்ரோல டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல பேக் ப்ளஸ் ஓவரில் 1 2 ரன். நெக்ஸ்ட் ஒன்
இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆன்ல ஃபீல்டர் காமராஜ் அவரை தாண்டி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல எக்ஸ்பென்சிவா கொண்டு போய்க்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம கைட்டா போயிருக்கு. பால் எந்த ஃபீல்டரா போயிருக்கான்னு பார்த்தா சுகன் விரட்டி போனாரு. நல்ல டேக் ஆன். இப்போ என்ன சூப்பரான கேட்ச பிடிச்சிருக்காரு. நல்ல நெக்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் இப்போ சைக்கிள் பிரசன்னா தெளிவா கட் பண்ணிருக்காரு. 1-ஆ 2-ஆன்னு பார்த்தா உள்ள போனாதான் ஸ்டாண்டர்ட் 1 சொல்லுவாங்க. குயிக்கரா ஓட்டாங்க 2 ரன். இப்போ பாரதி ஃபர்ஸ்ட் பாலே தெளிவா தட்டி விட்டு ஓடி இருக்காரு. 1-ஆ 2-ஆன்னு பார்த்தா அங்க பேக்கப் ஃபீல்டர் வந்தாரு. அந்த இடத்துல மறைச்சிருந்த காரணத்தினால தெளிவா அடிச்சிருக்காரு. ஒரு ரன். தேர்ட் ஒன் உடச்சு போட்ட பால தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு. விஜய் கண்டிப்பா கிளியர் பண்ணும். சூப்பரா ஆனாரு. இந்த முறை எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகி போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பேக்கப் ஃபீல்டரா ஐஸ்ல பாரதியோட 5th ஒன் லோக்கெட்டாக போட்டார். தெளிவான இடத்துல டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர் அனதர் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சூப்பராக போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால். 2 ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருக்காங்க. நாட்டுச்சாலை பாலை விட 2 கம்மியாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ மணி இருக்க 2 ஓவர் முக்கியமாக இருக்க போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தடவற்பட அஸ்வின் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கான டெலிவரி வெள்ளை குத்தி உள்ள திருப்பினாரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் முறை விட்டு தட்டிருக்காரு. 1-ஆ 2-ஆன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பிரபாகரன் இருக்காரு. நல்லா ஸ்டாப். தேர்ட் ஒன் இந்த முறை தூக்கி விட்டு போயிருக்காரு. அங்கே லாங் ஆன்ல கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரையா இருக்குமான்னு பார்த்தா நல்ல த்ரோவாக இருந்தால் விக்கெட்டாக இருக்கும். இந்த எண்ணில் அடிச்சிருக்காங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேப்ல ஆட்டு போயிருக்காங்க. இதையும் 2 ரன்னா மாத்துறாங்களான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாரு. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. பேட்ல சின்ன நிக்க இருக்கு. கண்டிப்பா 2 ரன்னுக்கான ட்ரையா அப்படின்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் குயிக்கரா வந்துட்டாரு. ஸோ அதன் காரணமாக ஸ்டாப் ஆயிட்டாங்க. 1 ரன். இந்த முறை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்டரியை கிளியர் பண்ணிடுச்சு. இப்போ டை ரெமினி இருக்க பாலுக்கு 1 ரன் டு வின். வச்சுக்கிட்டு திரும்பினாரு. அங்கே பைஸில் 1 ரன் ஓட்டாங்க. இந்த 1 ரனோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி 4வது அணியாக பிரைஸை செக்யூர் பண்ணுறாங்க நாட்டுச்சாலை. அல்லப்புறம் கரம்பு விடுதி அப்படின்னு தான் சொல்லணும்.